நீலகிரி மாவட்டத்தில் உறைபனிக்காலம் தொடங்கியுள்ளது. உதகை மற்றும் குன்னூர் பகுதிகளில் உள்ள புல்வெளிகளில் பனி படர்ந்து காட்சியளிக்கிறது. கடும் குளிர் காரணமாக உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் தீ மூட்டியும் கதகதப்பான ஆடைகளை அணிந்தும் குளிரிலிருந்து தற்காத்துக் கொள்கிறார்கள். இதேபோல கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் நிலவுகிறது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பனியின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வருகின்றது. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த பயணிகள் கோக்கஸ் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து மூடுபனியின் ரம்மியமான காட்சிகளை கண்டு ரசிக்கிறார்கள். வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 1300 கனடியிலிருந்து 2250 கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெரியார் கால்வாய் பாசனத்திற்கு 1600 கனடியும், கிருதுமால் நதி பாசனத்திற்காக வைகை ஆற்றில் 650 கனடியும் திறந்துவிடப்படுகிறது. இதனால் பெரியார் கால்வாய் செல்லும் தேனி, மதுரை மாவட்ட மக்களும் வைகை ஆற்றங்கரையோரம் உள்ள 6 மாவட்ட மக்களும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவையாறு அருகே கணபதி அக்ரஹாரம் பகுதியில் சுமார் 1000 ஏக்கர் சம்பா பயிர்கள் தண்ணீரின்றி காய்ந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மருந்து தெளித்து பயிர்களை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என முழு முயற்சியில் இறங்கியுள்ள விவசாயிகள் தமிழக அரசு மேட்டூர் அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். 4 ஏக்கர் நடவு நட்டுருக்கேன். நடவு நட்டு ஒரு 15 நாளில் மழை அதிகமாக போயிடுச்சு, எல்லாம் கரைஞ்சி போச்சு. நடவு இல்லை வயலில். இப்போ அந்த நடவு கரைஞ்சதுக்கு இப்போ மருந்து அடிச்சிருக்கோம். தண்ணி இப்போ விட்டால் நல்லாயிருக்கும். சென்னையில் இதுவரை 99,503 செல்லப்பிராணிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் 55,788 செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறுவதற்கு நாளை கடைசி நாள் என்பதால் நேற்று நடைபெற்ற சிறப்பு முகாமில் 743 உரிமங்கள் வழங்கப்பட்டன. இன்றும் நாளையும் 8 இடங்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சிறப்பு முகாம்கள் நடைபெறும். செல்லப்பிராணிகளுக்கான வளர்ப்போர் காலக்கெடுவுக்குள் உரிமம் பெற மாநகராட்சி வலியுறுத்தியுள்ளது. தூய்மை பணியை தனியாருக்கு வழங்கக்கூடாது, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். 4 மண்டபங்களில் இரவு முழுவதும் அடைத்து வைக்கப்பட்ட பணியாளர்கள் காலையில் அவரவர் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தூய்மை பணியாளர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே கருத்தப்பிள்ளையூர் பகுதியில் அதிகாலையில் புகுந்த 6 காட்டு யானைகள் 23 தென்னை மரங்களையும் பனை மரங்களையும் வேரோடு பிடுங்கி சாய்த்தன. இதனால் பெரும் சேதத்தை சந்தித்துள்ள விவசாயிகள் பெரிதும் அச்சமடைந்துள்ளனர். விவசாய நிலங்களுக்குள் வன விலங்குகள் நுழைவதை தடுக்க சோலார் மின்வேலி மற்றும் அகழிகளை சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று வனத்துறை உறுதியளித்துள்ளது. கோவை மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள அன்னூர் காக்காபாளையம் கிராமத்தின் தைலமரத்தோப்பில் 3 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வனப்பகுதியை விட்டு நீண்ட தூரம் பயணித்து வந்த இந்த யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழையாமல் தடுக்க வனத்துறை 5 குழுக்களாக பிரிந்து ட்ரோன் உதவியோடு யானைகளை கண்காணித்து வருகிறது. இதனிடையே கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் பகுதியில் குடியிருப்புகள் நிறைந்த வீதியில் குட்டிகளுடன் சுமார் 10 யானைகள் கூட்டமாக உலா வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. வனத்தை ஒட்டிய குடியிருப்பு வாசிகள் கூடுதல் கவனத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது.
யானை வழித்தடங்களை பிப்ரவரி மாதத்திற்குள் தமிழக அரசு அறிவிக்காவிட்டால் நீதிமன்றமே அறிவிக்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் யானை வழித்தடங்களை அடையாளம் காணக்கூடிய வழக்கு நீதிபதிகள் என் சதீஷ்குமார், பரத் சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அரசு தாக்கல் செய்த கால அட்டவணைப்படி வரைவு அறிக்கை வெளியிடுதல் மற்றும் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டங்கள் முறையாக நடத்தப்படவில்லை என நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். அட்டவணைப்படி பிப்ரவரிக்குள் இறுதி அறிக்கையை வெளியிடாவிட்டால் அரசின் குழு அறிக்கையின் அடிப்படையில் வழித்தடங்களை நீதிமன்றமே அறிவிக்கும் என கூறி விசாரணையை மார்ச் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். வேலூர் ஆற்காடு சாலையில் தனியார் பேருந்தும் ஆட்டோவும் மோதிக்கொண்ட விபத்தில் நடுவில் சிக்கிய 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி உயிரிழந்தார். தனியார் பேருந்துகள் அதிவேகமாக இயக்கப்படுவதால் விபத்து ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் பேருந்தை அடித்து நொறுக்கினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேருந்து மற்றும் ஆட்டோவை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வட மாநிலங்களில் இருந்து பூண்டு வரத்து அதிகரித்திருப்பதால் நீலகிரி மலைப்பூண்டின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்னர் 600 ரூபாய் வரை விற்ற நீலகிரி மலைப்பூண்டின் விலை 110 ரூபாயாக குறைந்துள்ளது. நீலகிரியில் கடும் பனி தொடங்கும் முன்பு விவசாயிகள் அறுவடை பணியை தீவிரப்படுத்துவதால் வரத்து அதிகரித்ததும் விலை குறைவுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. திருச்சியில் போலீசாரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்ற திண்டுக்கலை சேர்ந்த பிரபல ரவுடியை கோவை காவல்துறையினர் சுட்டுப் பிடித்தனர். கோவை மாநகர காவல்துறையின் தனிப்படையை சேர்ந்த 4 போலீசார் திருச்சி எடமலைப்பட்டி புதூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஸ்ரீனிவாச நகரில் பதுங்கியிருந்த ரவுடி ராஜசேகரை பிடிக்க முயன்றனர். ரவுடி ராஜசேகர் தாம் வைத்திருந்த கத்தியால் உதவி ஆய்வாளர் பாஸ்கர் மற்றும் கண்ணன் ஆகியோரை வெட்டி காயப்படுத்திவிட்டு தப்பி ஓட முயன்றார். அப்போது உதவி ஆய்வாளர் பாஸ்கர் அவரை சுட்டு பிடித்துள்ளார். சுடப்பட்டதால் இடது விழாவிலும் இடது தொடையிலும் துப்பாக்கி குண்டு பாய்ந்து காயமுற்ற ராஜசேகர் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராஜசேகரால் வெட்டுக்காயம்பட்ட உதவி ஆய்வாளர் பாஸ்கர், கண்ணன் ஆகியோரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராஜசேகர் மீது திண்டுக்கல் வடக்கு நகர காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. போத்தனூர் காவல் நிலையத்தில் பதிவான வழக்கில் ராஜசேகரை போலீசார் சுட்டு பிடித்துள்ளனர். மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSE அடுத்த ஆண்டு முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வு அழுத்தமில்லாமல் எழுதும் வகையில் சில மாற்றங்களை செய்துள்ளது. அதன்படி இனி ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும். முதன்மை தேர்வு பிப்ரவரியில் நடக்கும். இதனை அனைவரும் எழுத வேண்டும். தேவைப்படுவோர் மே மாதமும் தேர்வு எழுதி மதிப்பெண்களை அதிகரித்துக் கொள்ளலாம். ஆனால் மே மாத தேர்வில் ஏதேனும் 3 பாடங்களை மட்டுமே தேர்வு செய்து எழுத வேண்டும். எந்த தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறார்களோ அது இறுதியானது. நாம் தமிழர் கட்சியின் சிவகங்கை தொகுதி வேட்பாளரின் பெயர் இறந்தவர்களின் பட்டியலில் இருந்ததை கண்டித்து அக்கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கான நாதாகா வேட்பாளராக இந்துஜா ரமேஷை சீமான் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இந்துஜா மற்றும் அவரது கணவர் இறந்துவிட்டதாக கூறி வாக்காளர் பட்டியலில் இருந்து இருவரின் பெயர்களும் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சையில் ஆட்டோவில் இருந்து தவறி விழுந்து 4ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவரது மகன் சீனிவாசன் அங்குள்ள பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்தார். பள்ளி முடிந்து ஆட்டோவில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது நாஞ்சிக்கோட்டை சாலையில் ஆட்டோவில் இருந்து தவறி விழுந்து அவர் உயிரிழந்தார். அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களை ஏற்றியதே விபத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. ஆட்டோ ஓட்டுநர் வினோத்தை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரூர் அருகே பாதை ஆக்கிரமிப்பை அகற்றாத அதிகாரிகளை கண்டித்து ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை வீசி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் வடசல்பட்டியில் பொதுப்பாதை ஆக்கிரமிப்புக்கு எதிரான வழக்கில் ஆக்கிரமிப்பை அகற்றும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது. தீர்ப்பை அமல்படுத்த வருவாய்த்துறை நடவடிக்கை எடுக்காததால் அரூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆதார், குடும்ப அட்டை உள்ளிட்டவற்றை வீசி மக்கள் போராடினர். ஆக்கிரமிப்பை அகற்றுவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. தென் மாவட்டங்களுக்கான நுழைவாயிலாக இருக்கும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் செயல்பட தொடங்கி 2 ஆண்டுகள் ஆன பின்னரும்
திறப்பு விழாவின் போது வாக்குறுதி அளிக்கப்பட்ட புதிய ரயில் நிலையம் மற்றும் நடைமேம்பாலம் போன்ற அத்தியாவசிய இணைப்பு வசதிகள் முழுமை பெறவில்லை. இதனால் இப்பேருந்து நிலையத்திற்கு நாள்தோறும் வந்து செல்லும் ஆயிரக்கணக்கான பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். ரயில் நிலைய கட்டுமான பணிகள் ஓராண்டில் முடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 2 ஆண்டுகள் கடந்த பின்னரும் வெறும் 80% பணிகள் மட்டுமே முடிவடைந்துள்ளன. முதல் நடைமேடை பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் பொங்கலுக்குள் ரயில் நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர தீவிர நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல நடைமேம்பால கட்டுமான பணிகள் கிட்டத்தட்ட 60% மட்டுமே முடிவடைந்துள்ள நிலையில் அது 2026 பிப்ரவரி இறுதிக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் முழுமையான செயல்திறனை மக்கள் அனுபவிக்க மேற்கூறிய 2 திட்டங்களையும் விரைந்து முடிக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்துகின்றனர். சென்னையின் குடிநீர் ஆதாரங்களான புழல், பூண்டி, சம்பரம்பாக்கம் ஆகிய 3 ஏரிகளும் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே நாளில் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இதனால் அடுத்த 1.5 ஆண்டுகளுக்கு சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என நீர்வளத்துறையினர் தெரிவிக்கின்றனர். சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் மிக முக்கிய நீர் ஆதாரங்களான புழல், பூண்டி, சம்பரம்பாக்கம் ஆகிய 3 ஏரிகளும் கடந்த 1998ஆம் ஆண்டு ஒரே நாளில் முழு கொள்ளளவை எட்டின. அதன் பிறகு தற்போது 3 ஏரிகளும் ஒரே நேரத்தில் நிரம்பியுள்ளன. பொதுப்பணித்துறை வரலாற்றில் இது ஒரு மைல்கல் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கும்பகோணம் அருகே ராகுதலமாக போற்றப்படும் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலில் கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மங்கள வாத்தியம் முழங்க அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி அம்பாளுடன் எழுந்தருளினார். ஓம் நமச்சிவாய என்று பக்தி கோஷம் முழங்க அமைச்சர் கோவி செழியன் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். திரளான பக்தர்கள் 4 வீதிகளிலும் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வாணியம்பாடியில் தர்மசாஸ்தா ஐயப்பசாமி ஆலயத்தில் நடைபெற்ற கார்த்திகை மாத பூஜையை ஒட்டி 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளை கொண்டு ஐயப்பனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட ஐயப்பசாமியை சபரிமலைக்கு மாலை அணிந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தரிசித்தனர். நெய்யபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே, ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையில் கடும் குளிர் நிலவியது. கடந்த சில நாட்களாக பனியின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் சென்னை முழுவதும் குளிர்ச்சியான சூழல் இருந்தது. இதேபோல காஞ்சிபுரத்திலும் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் தற்போது பனித்திரையால் மூடப்பட்டு ரம்மியமான சூழலோடு காட்சியளிக்கிறது. இதமான காலநிலையும் இதயம் கவர் பனிமூட்டமும் நிலவுவதால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. குளிரை தாங்கும் ஆடைகளை அணிந்து கொண்டு ஏரியில் படகு சவாரி செய்தும் பனி மூடிய பள்ளத்தாக்குகளை பார்த்தும் பயணிகள் உற்சாக வெள்ளத்தில் உள்ளனர். கொடைக்கானல் மலர் கண்காட்சிக்காக முதற்கட்ட நாற்று நடவு பணிகள் தோட்டக்கலைத்துறையால் துவக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஆண்டுதோறும் மே மாதத்தில் மலர் கண்காட்சி நடைபெறும். இதற்காக பிரையன் பூங்காவில் முதற்கட்ட நாற்று நடவு பணிகள் தொடங்கியுள்ளன. இந்த மலர் காட்சியில் 6 மாதத்தில் பூத்து குலுங்கக்கூடிய சால்வியா, ஆஸ்டர், டெல்பினியம் போன்ற மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட உள்ளதாக பூங்கா நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் குளிர் அதிகரித்துள்ள நிலையில் ரோசி ஸ்டார்லிங் எனப்படும் சோளக்குருவிகள் கூட்டம் கூட்டமாக காணப்படுகின்றன. இந்த பறவைகள் மைனா வகையைச் சேர்ந்தவையாகும். வடமேற்கு ஆசியா மற்றும் கிழக்கு ஐரோப்பிய பகுதிகளிலிருந்து வலசை வரும் சோளக்குருவிகள் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தின் வயல்வெளிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் அதிகம் காணப்படுகின்றன. இந்த பறவைகள் வயல்வெளிகளை தாக்கும் பூச்சிகள், வண்டுகள் மற்றும் புழுக்களை உண்பதால் இயற்கை பூச்சி கட்டுப்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வயல்களுக்கு மேல் இந்த பறவைகள் பறக்கும் அழகை பலரும் கண்டுகளித்து செல்கின்றனர்.
சபரிமலை சீசன் காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. வார விடுமுறை என்பதால் பிரதான அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலி அருவி உட்பட அனைத்து அருவிகளிலும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக குற்றாலத்தில் உள்ள வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். புதுக்கோட்டையில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள திருவப்பூரில் காவிரி கூட்டு குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்ய தோண்டப்பட்டு மூடப்பட்டிருந்த பள்ளத்தில் லாரி சிக்கியது. இதனால் லாரியின் முன்பகுதி சுமார் 10 அடி உயரத்திற்கு தூக்கியது. பிரதான சாலையில் லாரி சிக்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் லாரியை மீட்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். பள்ளம் தோண்டும் போது எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஈரோட்டில் ஒரே நாளில் 18 பேரை தெருநாய்கள் கடித்த சம்பவத்தின் எதிரொலியாக சத்தியமங்கலம் நகர் பகுதியில் தெருநாய்களை பிடித்து வெறிநாய்க்கடி தடுப்பூசி போடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நகர் பகுதியில் சுற்றித் திரியும் நாய்களை நகராட்சி பணியாளர்கள் வலை கொண்டு துரத்தி பிடித்தனர். 10க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாகவும் தடுப்பூசி செலுத்திய நாய்களுக்கு ஓராண்டுக்கு வெறிநோய் தொற்று ஏற்படாது எனவும் கால்நடைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தோட்டத்தில் பற்றிய தீயால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் எரிந்து நாசமாகின. வடசக்கரை பகுதியில் விவசாயி ஒருவர் வயலில் இருந்த கரும்பு கட்டைக்கு தீ வைத்துள்ளார். காற்றின் வேகத்தில் தீ பரவி அருகே இருந்த நெற்பயிரில் பரவியது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் முற்றிலும் எரிந்து கருகின. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழை இலையின் விலை கடுமையாக சரிந்திருக்கிறது. கடந்த வாரம் ஒரு கட்டு வாழை இலை 3500 ரூபாய் வரை ஏலம் போனது. தற்போது அதன் விலை வெறும் 500 முதல் 700 ரூபாய் வரை மட்டுமே ஏலம் போகிறது. முகூர்த்த நாட்கள் இல்லாததால் விலை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தங்கத்தைப் போலவே வெள்ளியின் விலையும் ஜெட் வேகத்தில் உயர்ந்து வருவதால் சேலத்தில் வெள்ளி கொலுசுக்கு போதிய ஆர்டரின்றி உற்பத்தியாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். கடந்த 6 மாதங்களில் வெள்ளி விலை 2 மடங்காக உயர்ந்ததால் வெள்ளி கொலுசின் விலையும் கடுமையாக அதிகரித்துள்ளது. இதனால் வெள்ளி கொலுசு உற்பத்திக்கு புகழ்பெற்ற சேலத்தில் ஆர்டர்கள் முற்றிலுமாக முடங்கியுள்ளன. இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் மாற்றுத் தொழிலுக்கு செல்ல வேண்டிய நிலை வரும் என்று வேதனை தெரிவிக்கின்றனர். போன வருடம் பார்த்தீங்களா ஒரு 5000 ரூபாய்க்கு எடுத்த கொலுசு இந்த வருஷம் பார்த்தீங்களா 10,000 ரூபாய் ஆயிடுச்சுங்க. அப்படிங்கும்போது மக்கள் யாருமே கஷ்டப்படுறாங்க. அந்த ரேட்டு போன வருஷம் 5000க்கு எடுத்தீங்க, இப்போ 10,000ங்கும் போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரேட்டு ஏறிக்கிட்டே போகிறதுனால. அதனால இன்னும் இந்த வருடமே இப்படி இருந்தா இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் கூட ஏறிச்சுங்களா, நாங்கள் தொழில ரொம்ப மோசம் இப்பயே போயிருச்சுங்க. இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் இதை விட ரேட்டு ஏறிச்சுன்னு வைங்களேன், இப்போ இருக்கிற வேலையுமே ரொம்ப மோசமா போயிடும். வேலை செய்றீங்களே இப்ப வேற வேலைக்கெல்லாம் போறாங்க. என்கிட்ட என்னால வேலை கொடுக்க முடியல. சேமிப்பா நினைச்சு பண்ணாங்கன்னா வரக்கூடிய காலங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் உதவியா இருக்கும். பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்கலாம். அது அவசர தேவைக்கு போய் அடகு வச்சுக்கலாம். ஏன்னா கொரோனா காலத்துல எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா கொலுசு தான் அவங்களுக்கு உதவி பண்ணிச்சு. தங்கமா வெள்ளியோ தான் அவங்களுக்கு உதவியா இருந்தது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற கூற்றுக்கேற்ப எதிர்வரும் பொங்கல் பண்டிகைக்கு போதிய அளவில் ஆர்டர்கள் கிடைக்குமா என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் வெள்ளி கொலுசு உற்பத்தியாளர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் மோகன்ராஜ். தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழ்நாடு முழுவதும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை, வேலூர், நாமக்கல், கோவை, கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட மாவட்ட தலைநகரங்களில் ஏராளமானோர் போராட்டத்தில் பங்கேற்றனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் ஜனவரி 6ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என ஜாக்டோ ஜியோ அறிவித்திருக்கிறது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் களை கட்டியிருக்கும் நிலையில் அங்கு விற்கப்படும் சிப்ஸ், அல்வா உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் தரமில்லாமல் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
குற்றாலத்தில் நாள்தோறும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. பக்தர்களை குறிவைத்து சிப்ஸ் மற்றும் பல வண்ணங்களில் அல்வா விற்பனை செய்யப்படுகிறது. சிப்ஸ் பாக்கெட்டுகளில் தயாரிப்பு காலாவதி தேதி இல்லை எனவும் வண்ணமயமான அல்வாக்களின் தரம் குறித்தும் பக்தர்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். கடந்த ஆண்டு தரமற்ற உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து அதிகாரிகள் அழித்தனர். இந்த ஆண்டும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் உடனடியாக ஆய்வு செய்யப்படும் என ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் உள்ள தாண்டிக்குடி முருகன் கோயில் உணவு கூடத்தை யானை சேதப்படுத்தியுள்ளது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானைகள் முருகன் கோயிலை சுற்றி முகாமிட்டுள்ளன. வத்தலகுண்டு வனச்சரகத்திற்கு உட்பட்ட இந்த பகுதியில் யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள சிறுபுகை பகுதியில் யானை தாக்கி தொழிலாளி உயிரிழந்தார். லிங்காபுரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாய தொழிலாளி மாரிச்சாமி என்பவர் வீட்டின் அருகே சென்றபோது காட்டு யானை தாக்கியதில் படுகாயமடைந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே அன்னூர் அருகே உள்ள காக்காபாளையம் பகுதிகளில் முகாமிட்டிருந்த யானைகள் தனியார் நூற்பாலை கேட்டை உடைத்து சேதப்படுத்திவிட்டு சென்றுள்ளது. சிசிடிவி கேமராவில் இந்த காட்சிகள் பதிவான நிலையில் யானைகளை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். விற்பனை பத்திர எண், சொத்தின் எல்லைகள், ஆதார் எண் ஆகிய விவரங்களை பட்டாவில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் வீடு மனை வாங்கும்போது அதற்கான பத்திரப்பதிவுடன் பட்டா மாறுதலிலும் மக்கள் தற்போது கவனம் செலுத்துகின்றனர். இதை கருத்தில் வைத்து பட்டா மாறுதல் பணிகளை எளிமையாக்கி வருவாய்த்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. தற்போது வழங்கப்படும் பட்டாவில் மாவட்டம், தாலுகா, கிராமம், நில உரிமையாளர் பெயர், தந்தை அல்லது கணவர் பெயர், நிலத்தின் சர்வே எண், பரப்பளவு, வகைப்பாடு ஆகிய அடிப்படை விவரங்கள் மட்டுமே உள்ளன. இந்நிலையில் சொத்து உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் பட்டாவின் வடிவமைப்பை மாற்றவும் அதில் கூடுதல் விவரங்கள் சேர்க்கவும் வருவாய்த்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதற்கான பணிகளை தொடங்க நில நிர்வாக ஆணையருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 1300 கனஅடியிலிருந்து 2250 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெரியார் கால்வாய் பாசனத்திற்கு 1600 கனஅடியும், திருதுமால் நதி பாசனத்திற்காக வைகை ஆற்றில் 650 கனஅடியும் திறந்துவிடப்படுகிறது. இதனால் பெரியார் கால்வாய் செல்லும் தேனி, மதுரை மாவட்ட மக்களுக்கும் வைகை ஆற்றங்கரையோரம் உள்ள 6 மாவட்ட மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இந்தியாவிலேயே அதிகமாக தமிழ்நாட்டில் புற்றுநோய் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. மத்திய சுகாதார அமைச்சகம் மக்களவையில் வெளியிட்ட தகவலின்படி 2024ஆம் ஆண்டில் தமிழகத்தில் 98,386 பேருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. இந்திய அளவில் 2024இல் 15.33 லட்சம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். புகையிலை, மது, உடல் செயல்பாடு இல்லாமை, ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கம் போன்றவை புற்றுநோய் அதிகரிக்க முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேம்பட்ட நோய் கண்டறிதல், அதிகரித்த ஆயுட்காலம் மற்றும் முதியோர் மக்கள் தொகையின் பங்கு உயர்ந்திருப்பது ஆகியவையும் புற்றுநோய் அதிகரிப்புக்கு பங்களித்துள்ளன.